கேரளாவில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் ஓணம் தென் தமிழகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவாகும். ஆவணி மாதம் அஸ்தம் நட்சத்திரம் முதல் திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாள் கொண்டாடப்படும் மகத்தான பண்டிகை ஓணம். ஓணமன்று மகாபலியை வரவேற்கும் விதமாக வாசலில் பூக்களால் கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று இனிப்புகளை பகிர்ந்து மிகச் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள். இந்த ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு காரணம் ஒரு அரக்கன் என்றால் நம்ப முடிகிறதா? அவர்தான் மகாபலி சக்கரவர்த்தி. அவரை வரவேற்கும் விதமாகத்தான் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. புராண கதைகளில் ஒன்றான பிரகலாதன் கதை அனைவரும் கேட்டிருக்கின்றோம். அவர் அரக்க வம்சத்தில் பிறந்தவர் என்றாலும் விஷ்ணு மேல் பக்தி கொண்ட காரணத்தால் நரசிம்மரிடம் ஆசி பெற்றவர். இவரது பேரன்தான் மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி முற்பிறவியில் எலியாக இருந்தார். அப்போது அந்த எலி சிவன் கோயிலில் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு அருகில் இருந்த விளக்கு அணையும் நிலையில் இருந்தது. தற்செயலாக அந்த எலியின் வாள் திரியின் மீது பட்டு திரி தூண்டப்பட்டு விளக்கு மீண்டும் பிரகாசமாக எரிந்தது. தன்னையும் அறியாமல் செய்த நற்காரியத்தால் அடுத்த பிறவியில் சிறந்த மன்னராக மகாபலி சக்கரவர்த்தியை இறைவன் படைத்தார். மகாபலி சக்கரவர்த்தி தனது ஆட்சியில் மக்களை அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடத்தியுள்ளார். இதனால் அவர் ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகளில் இருந்த மக்கள்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு செழிப்பான நாடாகவும் இருந்துள்ளது. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மகாபலி சக்கரவர்த்தி பல நற்காரியங்களை செய்துள்ளார். இதனால் அவர் மக்களின் மனதில் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஒரு சமயம் அவர் நாட்டு மக்களின் நலனுக்காக ஒரு மாபெரும் வேள்வி ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்தார். அதன் முடிவில் மக்களுக்கு பல தான தர்மங்களை வழங்க முடிவு செய்தார். இந்த வேள்வியானது அசுரகுரு சுக்ராச்சாரியார் தலைமையில் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதனால் கோபமடைந்த தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியுடன் போரிட்டனர். ஆனால் இப்போரின் முடிவில் மகாபலி சக்கரவர்த்தியே வென்றுள்ளார். இதில் அச்சமடைந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். தேவர்களை காப்பது தமது கடமை என கருதி மகாவிஷ்ணுவும் வாமன அவதாரம் எடுத்தார். மண்ணுலகில் 5வது அவதாரமாக காஷ்ய முனிவர் திதி தம்பதிக்கு மகனாகவும் அவதரித்திருந்தார் விஷ்ணு பெருமான். மகாபலி சக்கரவர்த்தி வேள்வி முடிந்த பின்பு தான தர்மங்களை மக்களுக்கு செய்ய தொடங்கினார். எல்லாம் நிறைவடைந்த தருணத்தில் வாமனன் அங்கு வந்து நின்றார். வாமனனை பார்த்ததும் மகாபலி சக்கரவர்த்தி, தாமதமாக நீங்கள் வந்துவிட்டீர்கள். தான தர்மம் கொடுப்பதை இப்போதுதான் நான் நிறைவு செய்தேன் என்றார். அதற்கு வாமனனோ, நானோ 3 அடி சிறுவன். நான் பெரிதாக எதையும் கேட்க மாட்டேன். என் உயரத்தைப் போலவே 3 அடி நிலம் மட்டும் கொடுத்தால் போதும் என்றார். அப்போது அசுரகுரு சுக்ராச்சாரியார், இவர் விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றுகிறது. அவருக்கு தானம் கொடுப்பதற்கு முன் யோசியுங்கள் மன்னா என்றார். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியோ, மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் பெற வந்துள்ளார் என்றால் நான் எந்த அளவுக்கு சிறந்தவன், நான் தானம் கொடுத்தே தீருவேன் என்று முடிவு செய்தார். தானம் கொடுக்க கமண்டலத்தில் இருந்த நீரை வார்க்க மகாபலி சக்கரவர்த்தி முயன்ற போது வண்டு அவதாரம் எடுத்து சுக்ராச்சாரியார் நீர் வராத மாதிரி துளையை அடைத்து கொண்டார். அப்போது வாமனன் அங்கிருந்த ஒரு குச்சியை எடுத்து கமண்டல நீர் வரும் குழாயை குத்தினார். இதனால் சுக்ராச்சாரியாரின் ஒரு கண் பறிபோனது. அதன் பின் வாமனன் ஒரு அடியால் மண்ணுலகையும் மற்றொரு அடியால் விண்ணுலகையும் அளந்தார். 3வது அடியை எங்கு வைப்பது என்று கேட்டபோது மகாபலி தன் தலையில் வைக்குமாறு சொன்னார். மகாபலியின் தலையில் வாமனன் கால் வைத்ததும் மகாபலி பாதாள லோகம் சென்றார். அசுரராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லவற்றை செய்த மகாபலிக்கு வரம் கொடுக்க முடிவு செய்தார் விஷ்ணு பெருமான். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு மகாபலி சக்கரவர்த்தியோ, ஆண்டிற்கு ஒரு முறை போய் நான் என் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும் என்றார். அதற்கு விஷ்ணு பெருமானும் அப்படியே ஆகட்டும் என்றார். நீ சென்று மக்களை பார்க்கும் தினத்தை மக்கள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள் என்றார். அதன்படியே ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. மகாபலியை வரவேற்கும் விதமாக மக்கள் தனது வீடுகளை பூக்களால் அலங்கரிக்கின்றனர். 10 நாட்கள் இத்திருவிழா நடைபெறும். முதல் நாள் அஸ்தம், 2ஆம் நாள் சித்திரை,
மூன்றாம் நாள் சோடி, நான்காம் நாள் விசாகம், ஐந்தாம் நாள் அனிலம், ஆறாம் நாள் திருக்கேட்டை, ஏழாம் நாள் மூலம், எட்டாம் நாள் பூராடம், ஒன்பதாம் நாள் உத்திராடம், பத்தாம் நாள் திருவோணம். திருவோணம் அன்றே ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே போல இன்னும் நிறைய ஆன்மீக கதை மற்றும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.